இந்த தெற்கு தொகுதி என்பது குறிப்பாக கோவை மாவட்டத்தில் அதிகமான வடமாநிலர் வாழக்கூடிய தொழில் செய்ய இடமாக மாறிடுச்சு. இங்க 15,000த்திற்கும் மேற்பட்ட வங்காளிகளுக்கு வாக்குரிமை இருக்கு. 30,000த்திற்கும் மேற்பட்ட சேட்டுன்னு சொல்றோம்ல மார்வாடிகள், ராஜஸ்தான்காரங்க, அவர்களுக்கு வாக்குரிமை இருக்கு. அவர்கள் இங்கே எந்த வேட்பாளர் வெற்றி பெற வேண்டும் என்பதை தீர்மானிக்கக்கூடிய இடத்துக்கு இப்ப வந்துட்டாங்க. இதையெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு தமிழரின் வாழ்வாதாரமே இங்க கைவிட்டு போயிட்டு இருக்கே. இந்த தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் என்ன செய்யறாங்க? அவங்க இதையெல்லாம் கவனிக்க மாட்டாங்களான்னு கேட்டோம்னா 2021 அக்கா வானதி ஜெயிச்சதே இந்த இந்துக்காரனோட ஓட்டு தான். அவங்க எப்படி அவங்கள எதிர்த்து கேட்பாங்க? அதை மீறி நம்ம கேட்டோம்னா ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே ரேஷன் கார்டு, ஒரே மொழி அப்படின்னு சொல்லி வேச்சானமா பேசுவாங்க. தமிழர்கள் கிட்ட நெய்வேலி மின்சாரம் ஒரே நாடு, கூடங்குளம் அணுமின் மின்சாரம் ஒரே நாடு, ஜிஎஸ்டி கட்டணம் ஒரே நாடு, விழிஞம் துறைமுகத்துக்கு கன்னியாகுமரியிலிருந்து மலையை வெட்டி திருடிட்டு போனா அது ஒரே நாடு, கிருஷ்ணகிரியில மலையை உடைத்து பெங்களூருக்கு கொண்டு போனா இது ஒரே நாடு. ஆனா முல்லை பெரியாறுல தண்ணி கேட்டா இது மாநில பிரச்சனை, காவிரியில தண்ணி கேட்டா இது மாநில பிரச்சனை, வடக்க வந்த தமிழ்நாட்டுல ஆக்கிரமிக்கிறான்னா இது மாநில பிரச்சனையா மாறிடும். இதை கேட்க எந்த நாதியும் இல்ல. அதனால நம்ம விழித்துக் கொள்ள வேண்டும். தமிழ்நாட்டுல இருக்கிற மத்த ஊர்ல இருந்து நீங்க ராஜஸ்தான் போகணும்னா 3 நாள் ஆகும் தொடர்வண்டி பயணம். இல்ல விமானத்துல போறோம்னா 3.5 மணி நேரத்துல போயிடலாம். ஆனா கோயம்புத்தூர்ல இருந்து ராஜஸ்தான் போகணும்னு வைங்க, இப்படி மேற்க போய் வடக்க திரும்பினீங்கன்னா ராஜஸ்தான், மேற்க போய் தெற்க திரும்பினீங்கன்னா மேற்கு வங்காளம். அந்த நிலைமையில தான் இந்த கோவை தெற்கு தொகுதி இருக்கு. எங்க கோவை டவுனாலுக்கு வாங்க, அங்கிட்டு பார்த்தா வங்காளி, இங்கிட்டு பார்த்தா ராஜஸ்தானி. அப்படியே பட்டேல் ரோடு போனோம்னா ஜிஎஸ்டி இல்லாம பொருள் வாங்கலாங்க. இதுதான் இன்றைய நிலை. இடையர் வீதி இப்ப ஏதோ வங்காளி வீதியா மாறிடுச்சு. நம்ம பசுவண்ணன் கோயில் எத்தனை 1000 ஆண்டுகளுக்கு மேலான பசுவண்ணன் கோயிலே பெங்காலி கோயிலாக மாற்றப்பட்டு அந்த ஆட்டோ கூட பெங்காலி கோயில் தான் நிறுத்துறாங்களாமா. அந்த நிறுத்தத்திற்கு பேரே பெங்காலி பத்தம் என்னமோ மாறிடுச்சுன்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு இங்கே வடமாநிலரின் ஆதிக்கமும் ஊடுருவலும் இருக்கு. இதையெல்லாம் என்னைக்கு நாம சிந்திக்க போறோம்? ஈழத்துல நம்மளை அடிச்சான், நம்ம இப்படி உட்கார்றக்கும் அகதின்னு சொல்லி ஒரு இடம் இருந்துச்சு. இப்ப நம்மளை இங்க தாய் நிலமா தமிழ் நிலத்துல இந்திக்காரன் சேர்ந்து அடிச்சா நம்ம எங்க போய் உட்கார்றது?